சத்தீஸ்கர் அரசு வழங்கும் மகளிருக்கான 1000 ரூபாய் திட்டத்தில் பிரபல பாலிவுட் நடிகை சன்னி லியோன் பெயரில் மோசடி அரங்கேற்றப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லங்கமான படங்களில் நடித்து பிரபலமான நடிகர் மற்றும் நடிகையின் பேரில் அரங்கேறிய மோசடி அம்பலமானது எப்படி? ஹிந்தியில் ஜேம்ஸ் 2, ஜாக்பட் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் சன்னி லியோன். தொடர்ந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்காலி, மராத்தி என்று பல்வேறு மொழிப்படங்களில் தடம் பதித்துள்ளார். பெரும் ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட சன்னி லியோன் தமிழில் வடகரி, ஓ மை கோஸ்ட், பேட்டரா போன்ற படங்களிலும் நடித்துள்ளார். பேன் இண்டியா நட்சத்திரமாக அறியப்படும் சன்னி லியோன் பெயரில் மோசடி அரங்கேறியிருப்பது பெரும் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. நடந்தது என்ன? நடிகர் நடிகைகளின் போட்டோவுடன் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை போன்ற ஆவணங்கள் வெளியான சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம். இதிலிருந்து சற்று வித்தியாசமாக பிரபல நடிகை சன்னி லியோன் பெயரிலேயே சத்தீஸ்கரில் மோசடி நபர் ஒருவர் 10 மாதங்களாக அரசு உதவித்தொகையை வாங்கி வந்துள்ளார். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை வழங்குவது போன்று சத்தீஸ்கரில் திருமணமான பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மகாதரி வந்தன் யோஜனா என்ற பெயரில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் பெண்களுக்கு இந்த திட்டத்தில் கீழ் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பஸ்தார் மாவட்டத்தில் உள்ள தாலூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த வீரேந்திர ஜோஷி என்பவர் கொடுத்த தகவலில் மோசடி நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுவும் சன்னி லியோன் பெயரை குறிப்பிட்டு மோசடி அரங்கேற்றப்பட்டதை கண்டு அதிகாரிகளே அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வீரேந்திர ஜோஷி என்பவர் தனது பெயர் சன்னி லியோன் என்றும் தனது கணவரின் பெயர் ஜானி சின்ஸ் என்றும் குறிப்பிட்டு 1000 ரூபாய் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்துள்ளார். அவரின் விண்ணப்பத்தை 1க்கு 2 முறை அதிகாரிகள் ஆய்வு செய்ததாகவும் கூறப்படுகிறது. அப்படியிருந்தும் சன்னி லியோன் பெயரில் மோசடி நடந்த சம்பவம்தான் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மோசடி நபர் கடந்த மார்ச் முதல் டிசம்பர் மாதம் வரை தொடர்ந்து 10 மாதங்களாக 1000 ரூபாய் உதவித்தொகையை பெற்று வந்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் உரிய விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளனர். அதேவேளையில் சன்னி லியோன் பெயரில் பெறப்பட்டு வந்த பயனை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து புகார் எதுவும் வரவில்லை என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகார் அளிக்கும் பட்சத்தில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே மோசடியை அரங்கேற்றிய நபருக்கு பின்னால் வேறு யாரும் இருக்கிறார்களா என்று அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல பாலிவுட் நடிகை சன்னி லியோன் பெயரில் சத்தீஸ்கர் அரசு வழங்கும் மகளிருக்கான 1000 ரூபாய் திட்டத்தில் மோசடி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.